3 நாட்களுக்கு முன்பு நம்ம இந்த இடத்துல இந்த பெட்செட்டிப்பேட்டையில் இந்த பிள்ளைகள்லாம் விளையாட பயன்படக்கூடிய இடம் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாகவே வந்து அந்த மூலையில் இந்த கார்னர் இந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த அந்த மரத்துங்க தான் வந்து வெளி எடுத்த நபர்கள், இந்த உள்ளூர் ஆளுங்க பெரும்பாலும் அங்கே யாருமே உட்கார்றது இல்லை. இந்த நம்ம பக்கத்தில் உள்ள பகுதி இந்த கருவடிக்குப்பம் இந்த மாதிரி பகுதியை சேர்ந்த பசங்க ரவுடிகள்லாம் வந்து உட்காந்துன்னு இது ஒரு ரவுடிகள் புகலிடமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருடங்களா நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றல இருந்து இது வரைக்கும் ஒரு 302 கூட இந்த கொலை சம்பவம் என்னுடைய லிமிட், எங்களுடைய லாஸ்பேட்டை லிமிட்ல நடந்ததே கிடையாது. முதல் முறை இது. அதாவது புதுச்சேரியில எங்கெங்கயோ நடந்துட்டு, அதாவது சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற கதையா எங்கெங்கயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். கடைசியில இன்னைக்கு எங்களோட தொகுதியில பாதுகாப்பா இன்னைக்கு வந்து 15 வருடங்களா கிட்டத்தட்ட நான் எப்பெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அப்பெல்லாம் நான் பாதுகாப்பா தான் அந்த தொகுதியை வச்சிருப்பேன். இப்ப கேட்டாலும் காவல்துறையில ஆள் பற்றாக்குறைன்றாங்க. நான் மேல வந்து நம்மளுக்கு வந்து நாவகுளம் பார்டர் இருக்குது, நம்ம தமிழ்நாடு பார்டர் இருக்கிற இடம். அதுக்கும் நான் வந்து என்ன சொன்னேன், மேல அவுட் போஸ்ட்டுக்கும் ஆட்கள் பத்தலன்னு சொன்னேன். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இருந்தாங்க, அவங்க கிட்டையும் சொன்னேன், எஸ்பிகிட்டையும் சொன்னேன். இப்ப ஆள் எடுத்துருக்கிறாங்க. இன்னும் கூட நம்ம பகுதிக்கு பெண் காவலரும் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா நான் இதை 2-3 வருஷமா தொடர்ந்து கோரிக்கை வச்சுன்னு வரேன். புதுசா காவல்காரர்கள் வந்து அவங்க வந்து இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல, லாஸ்பேட்டை ஸ்டேஷனுக்குன்னு டெபுட் பண்ணல. நம்ம சங்கர வித்யாலயா விவேகானந்தா ஸ்கூல்லாம் இருக்குது, அதுவும் அந்த நேரத்தில் காலை நேரத்தில் ரொம்ப பாதிப்பா இருக்குது. அந்த பகுதியும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா காவல்துறையில ஆள் பற்றாக்குறையால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. காவல்துறையை அந்த நேரத்தில் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், இது போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் எங்க பகுதியில் நடக்கூடாது. இது அச்சுறுத்தலாகவும் எங்களுக்கு இருக்குது, பொதுமக்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்குது. சமயத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்கள் கூட அந்த இடத்துல வந்து பெண்கள் எல்லாம் இட்டுன்னு வந்து பேசிக்கின்னு அந்த இடத்துல வந்து சமூக விரோத செயல் ஈடுபடுறது அதிகரித்து வருது. அதனால இது கடைசியா இருக்கணும், முதலும் கடைசியுமா இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள்.